எப்படி ஸ்கேம் பண்ணலாம், யாரை ஏமாற்றலாம், யாருக்கிட்ட இருந்து பணத்தை போடுங்களான்னு சொல்லி ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல். அந்த வகையில் இப்போ ஒரு ஸ்கேம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதுவும் நம்ம அக்கௌண்ட் மாதிரியே ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் கேட்குறது. 1000 ரூபா கொடுறா, 2000 ரூபா கொடுறா, அர்ஜென்ட் இன்னைக்கு அது தந்துடுறேன், நாளைக்கு காலையில் தந்துடுறேன், 2 நாளில் கொடுத்துட்றேன், எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ ஸோ நமக்கு தான் அர்ஜென்ட்டு உண்மையானு சொல்லி போய் சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்படி கடைசியில் வந்து பார்க்கும்போது, டே அமௌண்ட் கேட்டே இப்போதான் இருக்குது, எமர்ஜென்சின்னு கேட்டேன், யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, நான் அமௌண்ட்டை கேட்கலையடா, யாரும் அவனை கேட்டான்னு சொன்னால், நீ தான்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணா 1000 ரூபா வேணும், 2000 ரூபா வேணும்னு சொல்லி நான் தான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடைசியில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மள மாதிரியே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. நம்ம யூசர் நேம் போட முடியாது, சின்னதாக ஒரு லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட் மாதிரியே கிரியேட் பண்ணுவானுங்க. நம்மளோட ப்ரொஃபைல் இமேஜை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்து செட் பண்ணிக்குவானுங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டு அப்படி இப்படி மேட்ச் பண்ணி ஒரு ஃபாலோவர்ஸ்கிட்ட போய் பணத்தை கேட்டு ஏமாத்துறானுங்க. புதுசாக யோசிக்கிறாங்க. அதில் ஏமாந்தது யார், என்ன, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்தா ஸோ எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். அவேர்னஸ் வீடியோ, மற்ற வீடியோ மாதிரி இதையும் வந்து கடந்து போயிடாதீங்க. அண்ட் மேபி உங்களுக்கு நாளைக்கோ நாளானிக்கோ உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு எப்போ வேணாம் இந்த மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் அமௌண்ட் வந்து கேட்கலாம். ஸோ ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மள சில பேர் எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும். வாட்ஸ்அப் விட்டுருங்க, வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாஸை வந்துக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து அதில் என்ன இருக்குன்னு சொல்லி தேடுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அதில் நம்ம ஆக்டிவாக தான் இருக்கோம், போஸ்ட் போடுறோம், வீடியோஸ் போடுறோம், எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இதை ஒரு கேங் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. யாருக்கிட்ட இருக்குது, யார் கொஞ்சம் ப்ராப்ளமாக, யார் போஸ்ட் போடுறாங்க, யார் வீடியோ போடுறாங்க, யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கு கிரியேட் பண்ணுவாங்க, வேறு அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே கிரியேட் பண்ணி எப்படியா பணத்தை ஏமாற்றலாம்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில் யார் ஏமாந்ததுன்னா, ஸோ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரே ஊர் தான். அண்ட் அவர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பிரபலமானவர். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஃபேக்காக, அவரோட அக்கௌண்ட் மாதிரியே ஃபேக்காக ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ஃபாலோவர்ஸ்கிட்ட போய் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவரோட ஃபாலோவர்ஸ்கிட்ட போய் வந்து கிட்டத்தட்ட 9500 ரூபா வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அர்ஜென்ட்டாக இருக்குது, நான் மார்னிங் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ அவங்களும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்ற ரிலேஷன்ஸோ நம்ம போய் அமௌண்ட் கேட்குறோன்னா நம்ம அந்த அக்கௌண்ட் டக்குன்னு நாங்கள் செக் பண்ண மாட்டோம். எமர்ஜென்சி, ஹெல்ப்பு, உடனடியாக கொடுறா, ஒரு 1000 2000 ரூபான்னா நம்ம கொடுத்துருவோம். 10,000 20,000னா யோசிப்பாங்க. இதுலேயே அவனுக்கு திட்டம் போட்டுறானுங்க, பிரெயினை யூஸ் பண்ணுறானுங்க. 20,000 30,000 கேட்டால் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு 1000 2000 5000 இந்த 10,000 ரூபாக்குள்ள, அதுவும் 10,000 ரவுண்டாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 9,500 8,000 இந்த மாதிரி புதுசாக நம்பர் ட்ரிக் விளையாடி மெசேஜ் அனுப்புறது. நம்மளும் வந்து ஏமாந்துருவோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, சரி அர்ஜென்ட் போல, எமர்ஜென்சி போகணும்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. கடைசியில் அவர் வந்து நம்மகிட்ட கேட்பாரு, தம்பி அமௌண்ட்டு கேட்டால் என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எமர்ஜென்சின்னு கேட்டால் என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் கேட்கலையாடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. டே நீ தானடா காலையில் கேட்ட, அமௌண்ட் வேணும், அர்ஜென்ட்டாக வேணும், நாளைக்கு தரேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லுவாங்க. இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அக்கௌண்ட் செக் பண்ணி பார்ப்போம். அவர் சொல்லுவார், டே இங்கே இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு, நானும் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியில் போய் பார்த்தா நம்ம அக்கௌண்ட் மாதிரியே ஃபேக்காக ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபாலோவர் கொடுக்க முடியாது. பிகாஸ் ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா எல்லாத்துக்குமே ரெக்வஸ்ட் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட் இல்லாத அக்கௌண்ட்டை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 4-5 இமேஜ் எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பிக்சரு, பயோ எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணிட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு அமௌண்ட் கேட்கறதுனால அது எல்லாத்தையுமே செக் பண்ண மாட்டோம். உண்மை தானே, யார் அமௌண்ட் கேட்குறாங்கன்னா போய் பயோவில் செக் பண்ணுறது, ப்ரொஃபைல் போட்டோ, எத்தனை போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்ன வீடியோ போட்டிருக்காங்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி அமௌண்ட்டு சென்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம், தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ ஏமாந்துட்டோம்டா, அக்கௌண்ட்டு ஃபேக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அவருக்கும், அவரோட பேர் வந்து சந்தோஷ்குமார். அண்ட் அது டீட்டெயில்ஸில் சொல்ல விரும்பல. அவரோட அக்கௌண்ட்டை தான் ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அமௌண்ட் இழந்துட்டாங்களா, லாஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்கும்போது நம்ம டேரெக்டாக ஃபோன் பண்ணுவோம். எஸ் கரெக்டாக சில பேர் அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் கண்டிப்பாக அமௌண்ட் கேட்டவுடனே நம்ம டக்குன்னு ஃபோன் பண்ணிடுவோம், என்னடாச்சு எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்போம். ஸோ அப்படி ஃபோன் பண்ணால் மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன எமர்ஜென்சின்னு கேட்கும்போது, ஸோ இது நான் கிரியேட் பண்ணலை, இது ஃபேக் அக்கௌண்ட்னு சொல்லி சொல்லும்போது, ஸோ அமௌண்ட் வந்து லாஸ்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது தான். ஸோ மேபி அவர் உஷார் ஆகலைன்னா, உங்களை மாதிரி உஷார் ஃப்யூச்சரில் ஆகலைன்னா அமௌண்ட் நீங்களும் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அவரும் அவரோட பேரை சொல்லி ஏமாற்றிருப்பானுங்க, அமௌண்ட்டும் லாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நல்ல வேலை, எந்த வித அசம்பாவிதமும் நடக்கலை. ஃப்யூச்சரில் உங்களுக்கும் இதே மாதிரி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னா கேட்டால், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்னமோ சொல்கிறேன் நீங்கள் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்டால், எஸ் உண்மையாக சொல்ல முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம்னா மோஸ்ட்லி
ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு சேஃபாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க வேறு நம்மளோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் மாதிரியே வந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நம்மள மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியும் ஃப்ராட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் உண்மையாகவே சேஃபில் தான். என்ன பண்ணலான்னா, ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். மெசேஜ் பண்ணி அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னா டைரெக்டாக எந்த வித டைம் எடுக்காமல் மெசேஜ் பண்ணிவிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நான் 1000 ரூபா கேட்குறேன், 2000 ரூபா கேட்குறேன்னா என்னடா ஆச்சு, ஏன், எப்போ, எப்படி, யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனோட அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே உண்மையாக அப்போ நீங்கள் சொல்லலாம், ப்ரோ எமர்ஜென்சின்னு கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேட்டு அனுப்பணும். இப்போ அவருக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா 9500 ரூபா லாஸ் ஆயிருக்கும். அவர் பேர் சொல்லி அவன் ஏமாற்றிட்டு போயிருப்பான். அவங்களுக்கு லாஸ்ட் தானே, அப்போ அவரை திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி கேளுங்க. எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, 10,000 ரூபா கொடுறா, 5000 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தைரியமாக ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ண நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ரிலேஷன்ஸ் தானே, எப்படி மெசேஜ் பண்ண போகிறாங்க, அப்போ டேரெக்டாக நீங்களே ஃபோன் பண்ணிடலாமே. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து வரானா டேரெக்டாக இப்போ ஃபோன் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் கால், வீடியோ கால், மெசேஜ், அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு அதுக்கவர் பண்ணுறது, அந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஃபோன்பே, ஜிபேலேருந்து வருவாங்க, பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண மாட்டாங்க. அது புது நம்பரில் சென்ட் பண்ணாங்கன்னா ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு நம்பர் வாங்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஏமாந்துருவாங்க. ஸோ இது வந்து ஏமாறுறது நம்ம கையில் தான் இருக்குது, முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் எல்லாருமே இது போட முடியாது. இப்போ இவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா பப்ளிக் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வேறு எவனா ஒருத்தர் வந்து ஃபாலோவர்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஃபேக் பண்ணுறது, அதை நம்ம தடுக்க முடியாது. ஒரே ஒரு வழி, அமௌண்ட் கேட்டாங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு கொடுங்க. வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ உஷாராக இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லையும் இதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை ஃபேக்காக கிரியேட் பண்ணி ஏமாற்றலாம். அண்ட் அடிஷனல் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, வேறு ஏதாவது ஃபோன் பண்ணியும் இப்போ பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேன் கார்டு அப்டேட் பண்ணணும், ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும், ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணணும், ஏடிஎம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிபி வந்து கேட்பாங்க. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பேங்க் தரப்புலேருந்து ஃபோன் பண்ணி டேரெக்டாக ஓடிபி கேட்கவே மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. நிறைய பேர் இதுலேயும் ஏமாறுவீங்க. ஸோ பேங்க்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பேங்க்கில் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேக் அக்கௌண்ட்டில் அவர் தப்பிச்சிட்டாரு. ஃப்யூச்சரில் நீங்களும் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ சாரி, இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.